ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, கொஞ்சம் போல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான முறுமுறுப்பான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோத்துக்கு சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிறலாம். நம்ம 4-5 விசில் விட்டு வேக வச்சதுனால லைட்டாக நீங்கள் அமுத்துனீங்கனாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிறவும் செய்யலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தக்காளி ஜூஸை சேர்த்துக்கோங்க. எதுக்காக விதைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெடிக்கும். நம்ம இப்போ இதில் முறுக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ முறுக்கு செய்யும்போது அது வெடிக்கும். அதனால் நீங்கள் தக்காளியில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் நீக்கிடுங்க. அடுத்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இது ஒரு பூண்டு முறுக்கு மாதிரி நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய மாவு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இதை முறுக்கு உரலில் நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். முறுக்கு உரலில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை பிரட்டி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை பிரட்டி வச்சுக்கோங்க. பிரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு சுற்றிடுங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ இதை சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க மாவுலையும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முறுக்கு பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போது எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது ரொம்பவே நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் முறுக்கு மாவை அரைச்சி சுட்டால் கூட இந்தளவுக்கு ஒரு முறுமுறுப்பாக வாசனையாக இருக்காது. ஸோ அவ்வளோத்துக்கு முறுமுறுப்பாக இருக்கும். நீங்கள் மாவு பிசையும் போது 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த நெய்யுடைய வாசனையும் கமகமான்னு வரும் சாப்பிடும்போது. ஸோ இதில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். ஸோ வித்தியாசமான சுவையில் நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.